வழக்கறிஞர்கள் சட்ட விதிகளில் திருத்தம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிடப் போவதாக வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்பாக கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சில வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சில வழக்கறிஞர்கள் காவல்துறை வாகனத்தில் ஏற மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள் என செய்திகளை பார்த்தோம். தற்போதைய கள நிலவரம் என்ன? வழக்கறிஞர்கள் முற்றுகை போராட்டம் காரணமாக போராட்டத்தில் ஈடுபட்ட சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் முதல் கட்டமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வளாகத்தில் அதாவது 2 கேட்டுகளிலும், ஆவின் கேட் அதே போல மீடியா கேட் என்று சொல்லக்கூடிய 2 நுழைவாயிலிலும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அதன் முற்றுகை போராட்டம் காரணமாக காவல்துறையினர் ஏற்கனவே அவர்களை கைது செய்வோம் என்று அறிவித்திருந்தார்கள். அதன்படி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் ராஜா அண்ணாமலை மன்றம் அருகே இருக்கக்கூடிய சிக்னல் பகுதியில். இந்த சிக்னல் பகுதியில் பிற வழக்கறிஞர்கள், அதாவது எழும்பூர் வழக்கறிஞர்கள், தாம்பரம், அதே போல திருவொற்றியூர், அதே போல பிற மாவட்ட வழக்கறிஞர்கள் அனைவருமே இங்கே தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பாரிமுனைக்கு செல்லக்கூடிய இந்த சாலை இந்த சாலை முழுவதுமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ரத்தன் பஜார் வழியாக பேருந்துகள் அனைத்தும் திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த சாலை மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டம் காரணமாக போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் சில ஆவணங்களை அவர்கள் தீ வைத்து கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பல்வேறு கோஷங்களும் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த போராட்டம் இன்று மாலை வரை நீடிக்கும் என்று போராட்டத்தில் பேசியவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் முழுவதுமாக இந்த சாலையில் இருந்து நீதிமன்றத்திற்குள் செல்லக்கூடிய அந்த சாலை முழுவதுமாக தடுப்பு வேலிகளை அமைத்து முழுவதுமாக தடுத்திருக்கிறார்கள். யாரும் இந்த சாலையை தாண்டி நீதிமன்றத்துக்குள் செல்ல அனுமதி இல்லை. முழுவதுமாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சுமார் 1200 போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வழக்கறிஞர்கள் போராட்டத்திற்கு அவர்களுடைய பிடிவாதம் தான் காரணம் அப்படின்னு தலைமை நீதிபதி தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறார். வழக்கறிஞர்கள் இதை பற்றி என்ன சொல்றாங்க? தலைமை நீதிபதியின் கருத்தை அவர்கள் வரவேற்கவில்லை. எங்களுக்கு எதிராக, அதாவது வழக்கறிஞர்களுக்கு எதிரான ஒரு போக்கை தான் அவர் கடைபிடித்து வருகிறார். எனவே இந்த சட்ட திருத்தத்தை அவர்கள் திரும்ப பெற வேண்டும். அப்படி திரும்ப பெறாவிட்டால் எங்களுடைய போராட்டம் இன்னும் பல கட்டமாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வழக்கறிஞர்களுக்கு வாய்ப்பூட்டும் வகையில் இந்த சட்டம் இருக்கிறது. எனவே அந்த சட்டத்தை தலைமை நீதிபதி திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய போராட்டத்தை முடக்கும் செயலில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். எனவே அதையும் தடுக்க வேண்டும். தலைமை நீதிபதிக்கு உதவியாக ஒரு சில வழக்கறிஞர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களையும் கண்டித்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கார்த்திகேயன், வழக்கறிஞர்கள் சட்டங்களில் செய்யப்பட்டிருக்கிற திருத்தங்கள் தொடர்பாக ஆராய்வதற்காக விதிக்குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல முதல் கூட்டம் தோல்வியில் முடிந்தாலும் கூட வருகிற 29ஆம் தேதி மீண்டும் அந்த கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு முன்னதாகவே தற்போது வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதற்கு ஏதேனும் காரணம் சொல்றாங்களா வழக்கறிஞர்கள்? இந்த விஷயத்தில் அவர்கள் எந்த ஒரு சமரசத்திற்கும் அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. வழக்கறிஞர்கள் இடம் கொடுக்கவில்லை. சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எங்களுடன் சமரச பேச்சுக்கோ அல்லது இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வராத பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் இன்னும் பல கட்டங்களாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் எந்த சமரசத்திற்கும் இடம் கொடுக்கவில்லை என்ற ஒரு கருத்தை தான் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் அவர்கள் பேசி வருகிறார்கள். ஒவ்வொரு மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் உறுப்பினர்களும் தலைவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்று காலையில் இருந்து அவர்கள் பேருந்து வழியாக இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போல தனித்தனி வாகனங்களில் வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த ராஜா அண்ணாமலை மன்றம் அருகே குழுமி இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த சாலை மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் நிகழாமல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறையும் அதிக அளவிற்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வஜ்ரா வாகனமும் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. மாலை வரை போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள். தலைமை நீதிபதியாக இந்த விஷயத்துல நான் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பார் கவுன்சிலும் நீதிமன்றங்களுக்கு எதிரான நிலைப்பாடையை எடுத்திருக்கிறது. எத்தனை நாட்களுக்கு இவர்கள் தொடர்ந்து போராட போகிறார்கள்? என்ன மாதிரியான கருத்துக்களை அவங்க முன்வைக்கிறாங்க? விதிக்குழு தான் இறுதியாக முடிவெடுக்கணும்னு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்றாரு. ஏற்கனவே நான் கூறியபடிதான் இவர்கள் எங்களுடைய சட்ட திருத்தம், அதாவது சட்ட திருத்த திரும்ப பெறும் வரை எங்களுடைய போராட்டம் ஓய போவதில்லை. தற்போது முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக என்ன வகையான போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம் என்பதை பேசி முடிவு செய்யப்படும் என்றும் வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு எதிரான ஒரு செயலை தான் தலைமை நீதிபதி செய்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டை இங்குள்ள வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கிறார்கள்.
அது மட்டுமல்லாமல் பிற வழக்கறிஞர் சங்க தலைவர்கள் அனைவருமே வந்து இந்த ராஜா அண்ணாமலை மன்றம் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக அங்கிருக்க அமைக்கப்பட்டிருக்கூடிய மேடையில் ஏறி தங்களுடைய கருத்துக்களை முன் கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்ட விதிகள்ல ஒரு சில விஷயங்கள் பொதுமக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு வழக்கறிஞர்கள் சொல்றாங்க. அதுல ஏதாவது தெளிவு இருக்கா? அவங்க என்னென்ன விஷயங்களை குறிப்பிடுறாங்க? பொதுமக்களுக்கு எதெல்லாம் பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க? பொதுமக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் தான் வழக்கறிஞர்கள் என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்காக, அதாவது பொய்யான குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படும் போது காப்பாற்றக்கூடிய செயலில் வழக்கறிஞர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ற அடிப்படையில் அவர்கள் விடுதலை பெறுவதற்கான அனைத்து வழிவுகளையும் வழக்கறிஞர்கள் தான் செய்து வருகிறார்கள். எனவே அவர்களுக்கு வாய்ப்பூட்டு போடும் வகையில் இந்த சட்ட திருத்தம் இருக்கிறது. எனவே அந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு இந்த சட்டம் இயற்றப்பட்டால் எங்களுடைய தொழில் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் தான் அதிக அளவில், அதாவது அப்பாவிகளும் பொதுமக்களும் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள். அவர்களுக்காக எங்களால் குரல் கொடுக்க இயலாது. எனவே தலைமை நீதிபதி இதில் வந்து திரும்ப பெற வேண்டும், அதாவது சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். காலையில் எத்தனை மணிக்கு போராட்டம் தொடங்கியது? எங்கிருந்து அவர்கள் தங்களுடைய பேரணியை போராட்டத்தை தொடங்கினார்கள்? அந்த நிகழ்வுகளை மீண்டும் ஒருமுறை நினைவு கூறுங்கள். இன்று காலை 10:30 மணி அளவில் இவர்கள் போராட்டம் இருக்கிறது. தலைமை நீதிபதி நீதிமன்றத்திற்குள் சென்ற பிறகு இவர்கள் போராட்டம் தொடங்கி இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 7 நுழைவாயில்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. 10:30 மணிக்கு அந்த தொடங்கிய அந்த போராட்டம், அதாவது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அந்த போராட்டத்தை தொடங்கினார்கள். அதன் தொடர்ச்சியாக பிற வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றம், அதாவது ராஜா அண்ணாமலை மன்றம் அருகே அவர்கள் தனியாக ஒரு போராட்டத்தை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். சாலை மறியலாக அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக போக்குவரத்து அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு என்பது அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறது. 1200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற வளாகத்தில் 750 மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள்.